சட்டமன்றம் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு செலவு, ஒரு நிமிஷத்துக்கு ரூ. 35,000 ஆகுது. 1 மணி நேரத்துக்கு 21,00,000 ஆகுது. ஒரு நாளைக்கு தோராயமா ரூ. 2,00,00,000 ஆகுது. மக்களோட வரி பணம் ரூ. 2,00,00,000 ஆகுது. இவ்வளவு செஞ்சு சட்டமன்றம் நடத்துறாங்களே, என்ன செய்றாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தவரு அங்கேயே தூங்குறாரு. இன்னொருத்தவரு செல்ஃபோன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா, செல்ஃபோன் எடுத்துட்டு வந்து நோண்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் போய் எழுதுறதுக்கு பேப்பர் குடுத்தா, அத எடுத்து பீப்பி ஊதிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நேரல போடாதீங்கன்னு நேரலையிலே கதறிட்டு இருக்காரு. இவ்வளவு மக்களுக்காக, விவசாயிகளுக்காக இந்த பணத்த செலவிடலாங்கிறது என்னோட கருத்து. இவங்க எதிர்க்கட்சி என்ன பண்றாங்க, இதோ ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 3 நாள் ஆயிடுச்சுல, இப்ப பாருங்க. தமிழ்நாட்டில் எங்க பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் என்னை மாட்டி விட்டுருக்கிறாரு, சில வார்த்தைகள் எல்லாம் கூறி. அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல. இதுக்கப்புறம் அப்பாவும் பிள்ளையும் கதற ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப தஞ்சாவூர்ல கதறிருக்காங்க ரீசென்ட்டா. என்னமோ வந்துட்டு பெரிய சுதந்திரத்துக்காக இப்ப கருத்து பதிவு பண்ண மாரி, பொம்பளைய பத்தி அந்த எம்எல்ஏ பேசியிருக்காரு. அத கண்டிக்கிறத விட்டுட்டு, அதுக்கு நான் தான் பொறுப்பேத்துப்பேன் அப்புட்ன்னு சொல்லிட்டு பெரிய வீரன் மாரி பேசிக்கிட்டு இருக்காரு. இவரெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி.